நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 234 தொகுதியிலையும் வந்துட்டு 10th and 12th ஃபஸ்ட்டு 3 மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் அன்பளிப்பு அதுக்கப்புறம் வந்து பதக்கம்லாம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா கௌரவப்படுத்தினார். சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து இப்போது அதே மாதிரி 2ஆம் தடவை, அதாவது இந்த வருஷம் வந்து எக்ஸாம் முடிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2 கட்டமாக வந்துட்டு இந்த அன்பளிப்பு விழா வந்து நடத்த போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா போன வருஷமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரம் வந்து ஒரே இடத்துல நின்று அவர் கொடுத்தது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் நமக்கும் தெரியும், அவங்களும் கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ அதை காரணத்தை வந்து கருத்தில் கொண்டு தான் இந்த தடவை வந்துட்டு 2 கட்டமாக கொடுக்க போகிறதா. ஃபஸ்ட்டு வந்து சில மாவட்டங்களுக்கும் 2ஆம் கட்டத்தில் சில மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்பளிப்பு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வந்துட்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே வராங்க. அதுவும் கட்சி ஆரம்பித்ததுக்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் வந்துட்டு ரத்த தானமாக இருக்கட்டும், படிப்பகம், அப்புறம் நூலகம், அப்புறம் இலவச உணவு, அதுக்கப்புறம் அந்த சட்ட ஆலோசனை அப்படின்னு ஏகப்பட்டது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கட்சி ஆரம்பித்த